அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எனும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு ஜகாத் வழங்காதவர்களின் மறுமை நிலை. இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் மூன்றாவது கடமை ஜகாத் ஆகும். கடவுளை மற மனிதனை நினை என்பர் சிலர். இஸ்லாத்தை பொறுத்தவரை இவ்வாறு யாரும் கூற முடியாது. ஏனெனில் மனிதனுக்கு உதவுவதை 5 கடமைகளில் ஒரு கடமையாக இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதை இந்த உரையில் காண்போம். 1. ஜகாத் கட்டாய கடமை. 2. ஜகாத்தின் இம்மை மறுமை பயன்கள். 3. ஜகாத் வழங்காதோரின் மறுமை நிலை ஆகியவற்றை பற்றி